potential due to a point charge. ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன ஃபார்முலா என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -E/dr அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிச்சு. இப்போது ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும்போது அந்த பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் எ பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q kept at ஆரிஜின். ஸோ இந்த இடத்துல நான் Q அப்படிங்கிற டெஸ்ட் சார்ஜை கொண்டு போய் நான் ஆரிஜினாக நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட் P be the point at a distance R from the charge Q. ஸோ இங்கேருந்து R அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நான் P அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ எஸ் ஒன்று எடுத்த படத்தில் இருக்க மாதிரி. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன படித்தோம், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டாந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டாபிக் இது இப்போ தான் பார்த்து முடித்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு +Q அப்படிங்கிற ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்து நான் இப்போ என்ன செய்கிறோம், ஒரு Q' அப்படிங்கிற யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து மூவ் பண்ணி கொண்டாந்து எங்கே வைக்கணும், E into V is equal to infinity to R minus E into dr ஃபார்முலா தெரியுமா நமக்கு. ஸோ மைனஸ் முன்னாடி எடுத்துங்க, அப்போ E into dr ஏன்னா லிமிட் வந்து நமக்கு இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஃபைனலாகவும் இன்சிகாகவும் இருந்த பொசிஷன் மட்டும் பார்த்தா போதும். ஃபைனலாக அதோடைய பொசிஷன் நம்ம இன்சிகாக அதோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டியில். ஃபைனலாக அதோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, R இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி டு R மைனஸ் E into dr அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ மைனஸ் தனியாக எடுத்துட்டோம், அப்போ E into dr அப்படிங்கிற ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமா. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஆரம்பத்தில் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிட்டோம். 1/4πε0 Q/R². ஏன்னா எங்கள் டிஸ்டன்ஸ் எனக்கு R தான், அதனால் டேரெக்டாக R² இன்ட்டு R கேப் அப்படின்னு எடுத்துக்கலாமா. R கேப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு மேக்ஸை படிச்சிருக்கீங்க. யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது இண்டிகேட் த டைரக்ஷனை மட்டும் இண்டிகேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ E is equal to 1/4πε0 Q/R² into R cap. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். -1/4πε0 இன்ஃபினிட்டி டு R Q/R². R cap இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, dr இருக்கா. ஸோ dr போட்டுக்கலாமா. ஓகே, நமக்கு தெரியும் யூனிட் வெக்டார், அதாவது dr is equal to நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது dr வெக்டார் அப்படிங்கிறது dr is equal to dr வெக்டார் டிவைடட் பை என்னது நமக்கு R கேப்னு ஃபார்முலா இருக்குது. இது dr வெக்டார் இது ரெண்டு மல்டிஃபிகேஷன் ஆகிடும். தென் R கேப் யூனிட் வெக்டார் இன்னொரு யூனிட் வெக்டார் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்னது 1. ஓகே, இதெல்லாம் மேக்ஸை படிச்சுப்பீங்க. A cap டாட் A cap is equal to 1, ஏன்னா I cap டாட் I cap is equal to 1 அப்படின்னு படிச்சுப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே R cap டாட் R cap அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுங்க. என்ன வருது நமக்கு 1/4πε0 இன்ஃபினிட்டி டிவைடட் பை R². R cap இந்த drக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், dr டாட் R capன்னு இருக்குது. R cap என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ dr மட்டும்தான் இருக்குது. Q தனியாக எடுத்துடுங்க. Q இன்டர்கேட் பண்ண முடியாது, அது Q தனியாக எடுத்துட்டா என்ன இருக்குது, 1/R² இருக்குது. மேக்ஸில் படிச்சுப்பீங்க. இன்டர்கல் ஆஃப் 1/x² is equal to -1/xன்னு படிச்சுப்பீங்க. அப்போது இன்டர்கிரேட் ஆஃப் 1/R² is equal to என்னது, -1/Rன்னு போடுவீங்களா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இந்த டைமுக்கு இன்டர்கிரேட் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு, 1/Rன்னு வந்துச்சு. அப்போ 1/4πε0 Q/R அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, ஈக்குவேஷன் புரியுதா. அப்போ V is equal to -1/4πε0 Q into 1/R இன்ஃபினிட்டி டு R. அதை லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 1/Rன்னு இருக்கும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 1/∞ ஆன்சர் என்ன ஆகிடும், 0. அப்போ ஆன்சர் என்னதான் இருக்குது, 1/R தான். அப்போ Q/, என்னது 1/R அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஹென்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் Q அட் எ டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/R ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், R² போட்டால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு Vன்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கும். Vங்கிறது பொட்டன்ஷியல். ஸோ இது ஒரு தனியாக 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, 3 மார்க்காக. அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நெகட்டிவாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 1/4πε0 Q/Rன்னு வந்துச்சு. இன்கேஸ் டெஸ்ட் சார்ஜ் நெகட்டிவ் வந்து ஆன்சர் என்ன இருக்கும், -1/4πε0 Q/R
ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பொட்டன்ஷியல் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீசஸ் இன்க்ரீசிங் வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது V is inversely proportional to 1/r. ஓகே, ஃபார்முலா ரைட்டா? V is inversely proportional to 1/rன்னு இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக பொட்டன்ஷியல் நமக்கு என்னாகும்? பொட்டன்ஷியல் என்னாகும்? கம்மியாகும். இன்க்ரீஸிங் டிஸ்டன்ஸ் மீனிங் ஓகேவா? ஏன்னா அது நெகட்டிவ் சார்ஜுக்கு மைனஸ் இருக்கும், ஸோ ப்ரொபோஷனல் ஆகிடும், ரைட்? அட் இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பிகம் என்ன ஆகிடும்? நமக்கு ஜீரோன்னு இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க? ஜீரோன்னு தான் பண்ணணும். ஓகே, இந்த கேஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது மாதிரியான ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படித்தோன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் வந்து எப்போவுமே மாஸ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோயர் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகும்னு சொன்னோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோயர் பொட்டன்ஷியல் போகும். அதே நான் டெஸ்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் லோயர் பொட்டன்ஷியல் வந்து எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகிடும். இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, என்ன செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன்று செகண்ட் பாருங்கள். அதாவது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கூடிய சோர்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸு. அது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ப்ரொபோஷனல், அவ்வளோதான். அதே வந்து என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எப்பவுமே ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோயர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். இங்கேயும் சார்ஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோயர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். ஆனால் நமக்கு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டு ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் என்ன வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் பி டியூ டு த கரெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த இடத்துல Q1 மட்டும் கிடையாது, Q2, Q3, Q4 எக்ஸெட்ரா அப் டு Qn வரைக்கும் சார்ஜஸ் இருந்தால் ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் என்னது 1/4π எல்லாமே கேன்னு எடுத்துக்கலாம். நம்பர் இருக்கா? என்ன ஃபார்முலா நமக்கு? V is equal to 1/4 கேன்னு எடுத்துக்கலாம். KQ divided by R. அப்போ Q1 Q1 divided by R1, Q2 Q2 divided by R2, Q3 Q3 divided by R3 etc. up to Qn divided by Rn. ஓகே, அப்போ ஜென்ரலாக சமேஷன் போட்டதுன்னா என்னது? QI to RI அப்படின்னு போடுவீங்க. ஸோ இது ஒரு டாபிக் பார்த்துக்கோங்க. இதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து அட் ஏ பாயிண்ட் சார்ஜுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 மார்க் கொஷின் தான் இருக்குப்பா. 1.53 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த டாபிக் இது ஒரு 3 மார்க் படிங்க. இன்றைக்கி டாபிக் இது ஒரு 3 மார்க் கொஷின், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு ஏ பாயிண்ட் சார்ஜ். அதே மாதிரி டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டால் இது ஒரு 2 மார்க் படிங்க போதும். இது மட்டும் நாங்கள் அட்டன் பண்ணிங்க படிச்சு.